என்னடி இன்னும் அப்படியே உட்கார்ந்திருக்க? அங்க முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. இத பாரு, மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காலையில சீக்கிரம் எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யணும். இங்க எந்திரிக்கிற மாதிரியும் உன் இஷ்டத்துக்கு அங்கேயும் எந்திரிச்சா சரி வராது. எல்லார்கிட்டயும் சந்தோஷமா இருக்கணும், நல்லபடியா பேசணும். அங்க நீ நடந்துக்கிறத வச்சுதான் எங்களோட வளர்ப்ப டிசைட் பண்ணுவாங்க. அதனால எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் தங்கம். இங்க பாரு, கல்யாண பொண்ணா எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்பமா இருப்பேன்? அப்படி இல்லம்மா. வேற எப்படிம்மா? எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்க சொன்னீங்க. அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி எப்ப இருக்கணும்னு சொல்லுங்கம்மா. அப்படின்னா எனக்கு சொன்ன மாதிரி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஏம்மா மாப்பிள்ளைக்கு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்பாக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு, அப்பாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துகிட்டு எனக்கு எதுக்குமா இவ்வளவு அவசரமா கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணீங்க? அந்த மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு, என்ன பண்ணுவாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட எனக்கு டைம் கொடுக்க மாட்டேல்லம்மா. எல்லாமே உங்க இஷ்டம் தான்ல. இது வரைக்கும் உங்க அப்பா உன்கிட்ட ஏதாவது கேட்டிருக்காரா?